மக்கள் அனைவரையும் அரியணை ஏற்றி அதன் விளைவாக அம்மக்களின் மனம் எனும் அரியணையில் அமரும் இயேசு என்ற மன்னரை கொண்டாடவே இந்த கிறிஸ்து அரசர் திருநாள் திருப்பலிப்பாட்டின் ஆண்டு இறுதி ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். என்றென்றும் ஆட்சி செய்பவரான நம் ஆண்டவர் இயேசுவின் அரசு தன்மையை பற்றி சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு இறையாட்சி உரிமையுடன் வரும்போது நம்மை நினைவில் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு அனைத்துலகின் அரசர் என்பதை நற்செய்தியின் மூலம் அறிகிறோம். ஒரு குற்றமும் செய்யாத இறைமகன் இயேசு தமது மீட்புக்காக சிலுவையின் கொடிய வேதனையை ஏற்றுக்கொண்டார். இத்தகைய இரக்கமுள்ள அரசரின் மாட்சியில் பங்கேற்பதற்காக அவரது அரசை உலகில் பரவ செய்பவர்களாக வாழும் வரம் வேண்டுவோம். மேலும் இந்நாளில் பாடகர் குழுவின் பாதுகாவலியான புனித செசிலியாவின் திருநாளையும் கொண்டாடுகிறோம். இறைவனுக்காக தன் மனதையும் உடலையும் அர்ப்பணித்து இறைவனுக்காகவே தலை வெட்டுண்டு இறந்த புனித செசிலியாவை போல நாமும் இசையாலும் பாடலாலும் இறைவனை போற்றி அவரது இறையாட்சியில் பங்கு பெற இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென். ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக
என் மந்தையை நான் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, 11-12 மற்றும் 15-17 முடிய. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மீட்டு இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அழிந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மீட்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளை அனைத்துமாய் இருப்பார். திருக்குறள் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகர். அதிகாரம் 15, வசனங்கள் 20-26 மற்றும் 28. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு போல ஒரு மனிதன் வழியாகவே இறப்பு உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை குறிக்க அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை குறிக்க அனைவரும் உயிர்த்தெழுவர். ஒவ்வொருவரும் அவரது முறையில் வரும்போது உயிர்த்தெழுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர்த்தெழுந்தார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர்த்தெழுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தனியாரை அடைந்தவர் ஆட்சியை படைப்பார். எல்லா பகுதிகளையும் அடிப்படையை வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவை கடைசி பகுதிகள் அது அளிக்கப்படும். அனைத்துமே மகளுக்கு அடிப்படை போது தமக்கு அனைத்தையும் அடிப்படை செய்து கடவுளுக்கு மகளும் அடிப்படைவார். அப்போது கடவுளை அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். ஆற்றலுடன் நல்வாக்கு. அதிகாரம் 25 திருவார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி சொன்னது: வானதூதர் அனைவரும் உடை சூழ மாடி
ஆசிரியர் அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அந்த மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தன் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை கணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டுகொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடையை கொடுத்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் நன்மை எல்லாம் எனக்கே செய்வீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நம்முடைய தாய் திருச்சபைக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் தேவைகளுக்காகவும் பங்கு குருவினுடைய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் இன்னும் அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், வழிபோக்க, சிறைப்பட்டோர், நோயாளிகள் அனைவருடைய நலனுக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். திருச்சபையின் அரசனான இறைவா, உமது நிலையான அரசை உலகெங்கும் நிறுவவும் ஆர்வத்துடன் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நற்செய்தி பணியாற்றிட வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கு அரசனான இறைவா, உமது அரசின் மதிப்பீடுகளுக்கு எதிராக செயல்படும் நாடுகளின் தலைவர்கள் மனம் திரும்பவும் உலகெங்கும் உமது அரசு வளர்ச்சி பெறவும் உமது வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகியான மன்னரான இறைவா, வாழ்வின் குறிக்கோள்களை அறியாமல் இவ்வுலகின் செயற்களை சூழல் சிக்கி தவறான இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்போரை மனம் திரும்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலக அரசரே இறைவா, இயேசுவின் வருகைக்காக விழிப்புடன் காத்திருப்பவர்களால் வாழும் வரத்தை பங்கு மக்கள் அனைவருக்கும் வழங்கி பாதுகாத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை தருபவரே இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழுவையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து புனித செசிலியாவை போன்று உடலையும் மனதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தூய வழியில் வாழ்வதற்கு தேவையான வரத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இருப்போம். திருப்பலியின் கருத்துக்கள்
ஜெனிஃபர், அருளானந்தம், சுசேமார் அவர்கள் 2ஆம் ஆண்டு. இவர்கள் அனைவருடைய ஆத்மலை மாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இறைவா, நாங்கள் அறிக்கையிட்ட இந்த மன்றாட்டுகளையும் இந்த கருத்துக்களையும் இன்னும் எங்கள் விடத்திலே இருக்கின்ற எத்தனையோ கருத்துகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் உங்களுடைய கருத்தில் வைக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையானதை தந்து எங்கள் வாழ்வை வலுப்படுத்தி நாங்கள் நன்றியோடு உன்னை துதிக்க செய்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் அது தலைமைப்படி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே குருவான இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பழிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை
தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்பு மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்கிறேன். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீன்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் நமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வையும் கொண்ட அரசு, புனிதமும் அருளும் நிறைந்த அரசு, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே அதிதூதர் பாலவர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து புனிதர் சிசிலியா அவர்களோடும் சேர்ந்து ஆட்படைகளின் அணிகள் அனைத்தோடும் இணைந்து நமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஆர்ப்பரித்து பாடுவதார். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த துணைவேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறும். அவர் பாடுபடும் உடல்களிலிருந்து நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பட்டமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது நம்பிக்கை
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமணிக்கு உமக்கு ஊழியம் புரிய நல்ல கிறிஸ்தவர்களாக எங்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். இறைவா, உலகிற்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசா மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கிறிஸ்துவர்கள் அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்க்கிற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினோடு ஏற்றுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு உகந்தவராய் இருக்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் புனித செசீலியாவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்து பரப்பவல்ல மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சுயநலப் போக்கிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களால் யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும்
பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை மாட்சி என்றென்றும் உள்ளதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்வு ஆட்சி செய்கின்ற நீர். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அரசரை அமைதியை பகிர்ந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நீர் என்றோ ஆமென்.
பெயர்களை குறிப்புகளை எல்லாம் எழுதுவீங்க. அதில் 32 பேர் தான் பங்கேற்றார்கள். வருத்தமாக இருக்கு. ஏன்னா நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை என் மூளையில் போட்டு அலசி ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி ஒன்று கொடுக்கணுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக பேர் பங்கேற்றா எனக்கு மகிழ்ச்சியாக. அதில் பரிசுகள் வந்து அவளை 32 பேர் எழுதினா கூட சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக எங்களுக்கு கலக்கி போச்சு. எதை செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேற வழியே இல்லை. முதல் பரிசு 4 பேருக்கு கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கணும் நாடகம் பண்ணுறாங்க. அப்படி போட்டினால போட்டி நாட்டில் ஒன்றும் பண்ணி. அதே போல 2ஆம் பரிசு யாராவது 2 பேரும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் போட்டிக்கு மேல போட்டி. என்ன வேற வழி கிடையாது. 4 பேர் கொடுத்துதான் ஆகணும். ஒரே ஈக்குவலா இந்த நாட்டில். அதே போல 3ஆம் பரிசு யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் நினைச்சா இதே காலத்தான் போட்டிக்கு மேல போட்டி. ஒரே மாதிரி 4 பேர் 3ஆம் பரிசு கொடுத்தாங்க. அவங்க 1 2 3 பரிசு வாங்க வேண்டியது 12 பேர் தட்டிட்டு போவாங்க. அது காரணம் உங்களுடைய பிரசன்டேஷன், உங்களுடைய ஆராய்ச்சி, அதை கண்டுபிடிச்சி நீங்க சேகரிக்கிறது. அதனுடைய தலைப்பு இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். குழந்தை இயேசுவிற்கான வேண்டி உங்கள் புனிதரின் பாதையில் தகவல் சேகரிக்கும் போட்டியின் முடிவுகள். முதல் பரிசு 4 பேர். வி திபூஷியஸ் கீதா, ஜான்சி அன்பரசி, அந்தோனி விமலன், ஜே மெர்சி ஜெனிஃபர். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வாங்க. இப்பொழுது நம்மோடு இங்கிருக்கும் டீச்சர் பிஜு எம்எம்ஐ சபையை சார்ந்தவர். அவரை பரிசுகள் வழங்க அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பெயர் தெளிவானா? In 26 class, Jerusha Harmay, சத்தம் பத்தல. A.T. Lavanya, Josephine Ernest, Josephine Ernest, money, எந்த பேர்ல வந்து ரிஷாத் கார்மல் என்றவங்க தான் வாங்குறாங்க. அவங்க ரிஷாத் கார்மல் எடுத்து 11 வயசு குழந்தை ஒரு போட்டி விடாம எல்லாத்துலையும் கலந்துருக்கோம். பிரைஸ் 11 வயசு குழந்தை எல்லாத்துலையும் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நம்ம நாட்டில் ஒவ்வொரு போட்டியும் வாங்கியிருக்கோம். 11 வயசு குழந்தை பாராட்டு. ரிஷாத் கார்மல் வரல இல்லையா? நீங்க வாங்கிட்டீங்களா? 2வது 3 தான் வாங்கியிருக்காங்க. நீங்க வாங்கி போக போறீங்களா? ஓகே, நாங்கள் கொடுத்துருவீங்களா? ஓகே, எரிசல் நாங்கள் கொடுத்தோம். 3ஆம் பரிசு சகாய ரீனா சோஃபியா, அருண் செல்வி, மரிய பாஸ்டினா கோவாஸ்கா. நீங்க பாஸ்டினா கோவாஸ்கா அம்மா ஓய் நீங்க எழுதுங்க. விட்டஸ் தான் பாரு. சிறப்பு சிறப்பு கை சிறப்பு கை கட்டு. அவர் கையில் அவரே வாங்கிட்டு அவர் கிஃப்ட் அவரே வைக்கிறாரு. அவர் கையில கொடுத்து அவரே வாங்கிட்டு அப்படியே கொடுத்துருங்க. என்னப்பா இது நியாயம்? அவர் கையில கொடுத்து அவரே அங்கேயே ஒன்று வாங்கிக்கிறாரு. வச்சிருக்கலாம். அங்கே அண்ணே ஒன்று வச்சிருக்கலாம். அங்கிள் நீங்கள் பிரேமம் மறைக்கிறீங்க. அங்கிள் அவர் அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க அங்கிள். அங்கிள் அப்படி போயிடுங்க. சப்ளை பண்ணிட்டு சாந்தி நேரம் சாந்தி ஜஸ்டினா மேரி ஆனி வின்சென்ட் ஹெலன்
ஏமி பிரிசிலா, டாமினிக் சாபியோ, மார்கரெட் மேரி, டிசோசா, ஜெரோபின் கரோல், ஜெசிந்தா, ரோஸ்லின் செல்வி, அகஸ்டின், டிசோபியா. நீங்க அகஸ்டின் தானே? டிசோபியா, ஆண்டனி ஜெனிஃபர், ஐரின் மேரி, இன்ஃபன்ட் லிடியா ஜெரில். அடுத்த பூசை வருவார்கள். மாலை பூசை. அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இலையில் கனிவோடு எங்கள் சிரத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டுகிற வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திரு பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஓ இயேசுவே, கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்து கொள்ளும் என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருளுமாறு கேட்கிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் உன் தந்தையை இறைஞ்சி கேட்கிறோம். ஓ இயேசுவே, விண்ணப்பாட்டம் அழிந்து போகும், ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜெபம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, சாதாரண உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.